ஆனால் விஜயனாவும் ஏடிஎம்கேவும் கூட்டணி வச்சாங்கன்னா கிளியராக வின்னுன்றது எல்லாருக்குமே இது. ஆனால் யாருக்கு எவ்வளோ ஷீட்டுன்றது தான் பிரச்சனை. இன்னொன்று, விஜயனா வந்து ஊழல் விஷயத்த பேசியிருக்காரு. ஊழல் ஜென்ரலாக பேசியிருக்காரு. அது டிஎம்கேவும் பண்ணியிருக்கு, ஏடிஎம்கேவும் பண்ணியிருக்கு. இப்போ அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணணும்னா விஜயனா தலைமையில் அது நடந்தால் தான் அட்ரஸ் பண்ண முடியும். ஏடிஎம்கே தலைமையில் போனால் மேபி சீட்டு ஜெயிச்சுட்டு ஒரு எதிர்க்கட்சி தலைவராக உட்கார்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அது எந்த அளவுக்கு அவரோட அரசியலுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னு தெரியல. ஏன்னா வந்து அவரோட ஃபோர்ஸ் வந்து 26ல கிளியர் பண்ணி உள்ளே மொத்தமாக வைப் அவுட் பண்ணி உள்ளே போகணுன்றது எண்ணம். அது வந்ததால தான் அந்த யூத்தோட ஃபோர்ஸ் வந்து ஃபுல்லாக யூஸ் ஆகும். இது ஒரு ஒரு 5 வருஷம் தள்ளி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே இப்போ இருக்கிற யூத்துக்கு எல்லாருக்கும் வயசாகும். அந்த காலம் மாறும். இவர் 5 வருஷம் அடுத்த 5 வருஷம் என்ன செயல்பாடு செய்ய போறாருன்னு இருக்கு. அவர் சினிமாக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டார். பட் இருந்தாலும் 5 வருஷம் செலவு பண்ணுறதுக்கு பணம் வேணும். இன்னொன்று, ஆட்சியில் இல்லைன்னா வந்து திமுகலாம் அழிச்சு விட்டுரும் அந்த வேலைகளை செய்யும். அதை எப்படி டேக்கிள் பண்ண போறாரு அப்படின்றது பார்க்கணும். எனக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, விஜயனாக்கு இந்த வாட்டி விக்டரி இருக்கு. அதோட பெர்சன்டேஜ் என்னன்னு தான் நமக்கு தெரியல. அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.